பாழடைஞ்ச வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் இப்போ வந்துருக்கும். நிறைய பேர் அழுதுருக்கலாம், நிறையா அழுகுற சத்தம், கொலுசு சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்குதுன்றாங்க. இப்போ அங்கே அவன் பயத்தில் வளரலாம். என்ன இதுனா, எங்கள் தெருவில் வந்து ஒரு வீடு இருக்குது, எப்பவுமே மூடி தான் இருக்கும். அந்த வீட்டில் வந்து அழுகுற சவுண்டும் சீக்கிரம் சவுண்டு கேட்கும். அது அந்த இடத்துல போக போகிறோம். ஆனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. பயந்துட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே என்ன போக தெரில. கொடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீடு வந்து குடும்பம் இந்த வீடு தான். இது திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுவும் இங்கே பாருங்கள், இந்த வீடு ப்ளஸ் இது ஒன்று. இது எல்லாமே எல்லாமே இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அமானுஷம் நின்ற இடம் மாதிரி தான் இருக்குமே. ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ அந்த கூட வரல, பார்த்துக்கிறோம். இது எல்லாமே அமானுஷம் மாதிரி தான் இருக்குமே. இது வந்து யாரும் வரவே மாட்டாங்க. நாங்கள் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். இது என்ன ஆகுப்பத்தில் எண்டில் வந்து சவுண்டு கேட்டுங்களோ, இது என்ன நடக்கலாம்னு தெரியாது. ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வீடை பாருங்கள். இந்த வீடு கிட்டே யாரும் வரமாட்டாங்க. உள்ளே அலுவலக சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. இந்த வீடு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு, மொத்தமாகவே காமிக்கிறேன். உள்ளே போகிறதே டவுட்டு தான், ஏன்னா உள்ளே பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஏதோ ஐவர் சவுண்டு ஆகும்னா 12 மணி. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. அது ஃபுல்லாக நிலம் தான். ஃபுல்லாக நிலம், மரம், ஒரு பெரிய புளியா மரம் இது நிறைய இருக்குது. புளியா மரம் இது பெருசாக இந்த கார் மாதிரி தான் இருக்கும். இந்த வீடே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே போனோம். உள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உங்களுக்கோசரம் ரிஸ்க் எடுக்கிறோம், பார்த்துங்க. என்ன பண்ணுறது தெரில. லைட்டாக வேறு கொஞ்சம் சவுண்டில் வேறு கேட்குது. உள்ள யாரா இருக்கீங்களா? எக்கோ எப்படி கேட்குது? போகிறோம் இருபது போகலாம். ஏற்கனவே வீடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே உடஞ்சி யாருமே குடியில்லாத வீடு இது. ஆனால் கொஞ்சம் உள்ளே போற்றி பயமாக தான் இருக்குது கைஸ். உள்ளே என்ன வேணா இருக்கலாம். எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இங்கே பாருங்களா, அந்த கரை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அங்கே வர அது வர ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது, சின்ன ரூம் மாதிரி. வேணாம் ப்ரோ ஷீட் வீடு சவுண்டு கேட்குது. சவுண்ட்லாம் கேட்டு தான் இருக்கு. கதவு டக்குன்னு சார் மூற மாதிரி இருக்கு, எலி கத்துற மாதிரி அதெல்லாம் மூலமா இருக்கு. இங்கே சவுண்ட் கேட்குது. இங்கே பாருங்க, ரூமில் சவுண்ட் எதுவும் கேட்குது, யாரும் தெரியல. உள்ள யாரும் இருக்காங்க. யாரு ஐயோ ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுனா, ஏதோ சவுண்ட் கேட்குது. ஏதோ இருக்காங்க. ரொம்ப பயப்படுது. யார் அது? நான் இது பண்ண மாட்டேன், உங்களை நான் உங்களை காயப்படுத்த மாட்டேன். வந்த மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு கைஸ். கதவு முன்னாங்க பார்த்தியா? பேர கதவு முடுறாங்க. யாரு கைஸ்? அதான் மூடினே இருக்கு கைஸ். வாடா. யாரு? நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். கதவு யாரும் தட்டுறாங்க. இப்போ ஆள் யாரும் காணோம். யார் இருந்தாலும் வெளிவாங்க ப்ளீஸ். கோசம் தான் வந்துக்கிறோம். எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் யாரு ஜன்னல தட்டுறாங்க. சொல்லுங்க, ஏதாவது ஆசை கூட சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். அது கிட்ட வர வேணாம். கிட்ட வர சரி நான் தூரமே இருக்கேன். கிட்ட வர எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க.
உங்களுக்கு என்ன கரெக்டாக நடந்துச்சு சொல்லுங்க, எது வந்தாலும் நிறைவேற்றுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் வந்து சவுண்ட் போட்டு சொல்லுங்கள். தட்டி கிட்ட வரலாமா வேணாமா சவுண்ட் போடுங்க. ஜன்னல் தட்டி விடுங்க, ஒரு தட்டி விடுங்க. ஷீட்டில் எது சவுண்ட்? மேலே ஷீட்டில் சவுண்டு கேட்குது. மேலே சவுண்ட் கேட்குது. ஷீட்டில் சவுண்டு கேட்குதா? ப்ரோ 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 சவுண்ட் கேட்குது. மேலே இருந்தால் ப்ரோ கேட்குது. நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். நான் எதுவும் பண்ண மாட்டோம் உங்களை. என்ன சொல்லு? யாரோ அழுகுற மாதிரியோ ஒரு மாதிரி. யாரு எதுதான் சொல்லுங்க. யாரும் அழுகுறாங்களா? ரொம்ப பயமா இருக்குங்க. ஷீட் மேலே கேட்குதுன்னு நினைக்கிறேன். உதவி பண்ண வந்துருக்கோம். நான் காயப்படுத்த மாட்டேன். யாரு சொல்லுங்க. நாங்கள் வீட்டில் சவுண்ட் கேட்குது, ஒளி விட்டுட்டோம். அது உள்ள ஏதோ ஒன்று இருக்கு. கன்ஃபார்மாக இருக்கு காய்ஸ். உள்ளே வர வேணா, ஜன்னல் தட்டுது டப்பு டப்பு. அப்படியே ஒரு மாதிரி அதில் கண்டிச்சு ஓடி வந்துட்டோம்.